ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனம். Psalm 34 verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வார்த்தைகள். அவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அங்கே என்ன சொல்கிறாரு? அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். எந்த சூழ்நிலையிலே தாவீது இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு சாதகமான சூழ்நிலையிலேயோ, ஒரு அரண்மனையிலேயோ, நல்ல ஒரு பஞ்சு மெத்தையிலேயோ உட்காந்துக்கிட்டு இதை சொல்லலை. அவர் எப்போ சொன்னாருன்னா, இந்த 34 சங்கீதத்தில் நாம் அந்த முகவுரையை நான் வாசிக்கிறேன். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது பாருங்க, அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தி விடப்பட்ட பொழுது அவன் எங்கே ஓடி வருகிறான் என்று சொன்னால், அதுல்லாம் என்கிற கெபிக்கு ஓடி வருகிறார். 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுல்லாம் என்கிற கெபி, அந்த கெபியில தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அந்த கெபிக்குள்ள தாவீதோடு அநேக மனுஷர்களும் வந்து சேர்ந்து கொள்கிறாங்க. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து தாவீதோடு கூட வந்து சேர்ந்து கொள்கிறாங்க. அப்போது அந்த கெபிக்குள்ள தாவீது ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் ஜீவன் தப்பி, ஒரு பக்கம் சவுல் அவரை துரத்துகிறார், இன்னொரு பக்கம் பெலிஸ்தேரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு அவன் துரத்துகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் ஜீவன் தப்புவதற்கு அவர் இந்த கெபிக்குள்ளே வந்து மறைந்து கொண்டு, அந்த இடத்துல தான் இங்கே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், பாடுகிறார். என்ன சொல்கிறாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமானுக்கு நம்ம அநேக நேரத்தில் எப்படி கற்றுக் கொடுத்துட்றோன்னு சொன்னால், நீ நீதிமான் ஆயிட்டினா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக நீ மாற்றப்பட்டாயானால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு தவறாக போதித்து விடுகிறார்கள். பிரச்சனையே வராதுன்றது கிடையாது. தேவனை அறியாமல், தேவனை யார் என்று தெரியாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதுபோல பிரச்சனைகள் தான் நீதிமானுக்கும் வரும். அதே பிரச்சனைகள் தான் வரும். ஆனால் அந்த நீதிமான் அல்லாதவன், தேவனை அறியாதவனாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த பிரச்சனைகளிலே அவனுக்கு ஒரு முடிவு உண்டாயிரும். அந்த பிரச்சனையே அவனை முடிச்சிடும். அந்த பிரச்சனையிலே அவன் மாண்டு போவான். ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ துன்பங்கள் வராமல் இருக்கும் என்கிறது தவறான ஒரு கருத்து. வேதத்திலே வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். அநேக உபத்திரவங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும். ஆனால் அந்த உபத்திரவங்கள் நம்மை கொன்று போடுவதற்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துவதற்கு அந்த உபத்திரவங்கள் நம்மை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், நம்மை நிலைநிறுத்தவும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அகற்றி போடவும், நம்மை ஒழுங்குபடுத்தவும் தான் இந்த உபத்திரங்கள் வருகிறது.
அந்த உபத்திரவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தது. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்துச்சு. இந்த உபத்திரவங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால், நம்மை பூரணப்படுத்துவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு, நாம் எங்கே ஒழுங்கில்லாமல் இருக்கிறோமோ அங்கே நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் இந்த உபத்திரவங்கள். இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உபத்திரவங்களின் மூலமாக அவரை பூரணப்படுத்துவது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் ஊடாய் போய்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். தாவீது பாருங்க, ஒரு குகையிலே, தன் ஜீவன் தப்ப ஒரு குகையிலே அவன் இருந்து கொண்டு அங்கே சொல்லுகிறதான காரியம், நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவன் அதை உணர்ந்து எழுதுகிறார், உணர்ந்து பாடுகிறார், இந்த பாடலாக பாடுகிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் இப்பொழுது ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறேன், பேராபத்தில் இருக்கிறேன், ஆனால் இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லுகிறான். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உபத்திரவங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அப்போது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை வரல. சூரியனுக்கு கீழே எல்லா மனுஷருக்கும் என்ன சோதனை வருதோ அந்த சோதனை தான் உங்களுக்கும் வந்திருக்கு. நீங்கள் எனக்கு மாத்திரம் ஆண்டவர் விசேஷமான ஒரு சோதனையை கொடுத்துட்டாருன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கும் நேரிட்டு இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஸ்லாக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு என்ன ஸ்லாக்கியம், அந்த சோதனை உங்களுக்கு திராணிக்கு மேலாக ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய லிமிட் என்ன, நீங்கள் எவ்வளோ தாங்குவீங்கன்றது அவருக்கு தெரியும். அந்த திராணிக்கு தக்கதாய் ஆண்டவர் சோதனையும் ஆண்டவர் வர செய்து அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். சோதனை வரும், ஒரு வழியாக வரும், 7 வழியாக ஓடி போயிடும். அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, ஒரு உபத்திரவத்தின் குகையிலே அவன் அங்கே அகப்பட்டிருந்த பொழுது சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை அங்கே வந்து நின்று கர்த்தர் அந்த இடத்துல வருவார். தானியேலை சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. அங்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதன் அங்கே போய் நின்று அந்த சிங்க கெபியிலே தானியேலை விடுவித்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அதுபோல் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்க, தப்பித்து வைக்க ஆண்டவர் போடுமானவராயிருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படியாய் இந்த நாளிலே எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பட்டுக்கொண்டு இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவைகளின் நடுவிலே நின்று அவர்களை அந்த துன்பத்திலிருந்து நீர் விடுதலையாக்குவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொண்டோம். அந்த துன்பங்கள் எங்களை அழித்து போடுவதற்கல்ல, எங்களை சீர்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கே
இந்த துன்பங்கள் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீரப்பா. ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.